பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்யதேசத்துல ஒன்றான திருச்சி திருவள்ளரை ஸ்ரீ புண்டரிகாச பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் திருச்சியில இருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. கோயில்ல என்ட்ரன்ஸ் ஆர்ச்சா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ஆர்ச் பார்க்கலாம். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கோயில் அமைஞ்சிருக்கு. வெள்ளை நிற குன்றின் மேல அறைகள் அமைக்கப்பட்டு பெருமாள் அருள்பாலிக்கிறதுனால இந்த இடத்துக்கு திருவள்ளரை அப்படிங்கிற பெயர் வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை விடவும் பழமையானது அப்படிங்கிறதுனால ஆதி திருவள்ளரை அப்படிங்கிற பெயரும் இருக்குது இந்த கோயிலுக்கு. திருமகள் திருமால்கிட்டேந்து பெற்ற வரத்தினால இந்த கோயில்ல உள்ள தாயாருக்கு கோயிலோட முழு அதிகாரமும் முன்னுரிமையும் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு திருமகள் கஷேத்திரம்னு இன்னொரு பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்வேதகிரி, நீதிகாவனம், வராகபுரி, உத்தம கஷேத்திரம், கிதக்ஷேத்திரம் பேரெல்லாம் இந்த கோயில் அழைக்கப்படுது. கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் வேலைப்பாடுகள் முடிக்கப்படாத நிலைமையில தான் இருக்குது. ஒருவேளை போர் தாக்குதல்களால கூட அழியப்பட்டிருக்கலாம். கோயில்ல பெய்டு பார்க்கிங் தான். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்கிங் சைட்ல இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதிக்கு போய் வழிபட்டு போக. பொதுவா பெருமாள் கோயில்ல ராமானுஜருக்குன்னு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கும். இங்க கோயிலுக்கு வெளியவே ராமானுஜருக்குன்னே பெரிய மண்டபத்துக்கும் கூடிய கோயில் மாதிரியே எழுப்பியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல ராமானுஜருக்கு வழிபாடுகள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரங்கநாத சுவாமிக்கு வழிபாடுகள் செய்யப்படுது. அதே நடைமுறை தான் இங்கேயும் மேற்கொள்ளப்படுதா அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. ராமானுஜர் பத்தி சொல்லியே ஆகணும். அவர் ஒரு வேதாந்தகர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெருமாளோட நாமம் ஓம் நமோ நாராயணாய. அந்த நாமத்தை உச்சரிச்சா எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் அதை பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிடணும் பலன் பெறணும் நினைச்சதுனால அதை உலகெங்கும் எடுத்து வைத்தவர் ராமானுஜர் தான். ஒரு தடவை ராமானுஜர் திருவள்ளரைக்கு வர நேரத்துல தாயாரோட பிரசாதம் கொடுக்கப்பட்டதான். அதே நடைமுறையை தான் இன்றளவும் இந்த சன்னதியில பண்ணிட்டு இருக்காங்க. தாயாருக்கு வழிபாடுகள் முடிக்கப்பட்டு அதே பிரசாதத்தை தான் ராமானுஜரோட சன்னதியில கொண்டு வழிபாடுகள் செய்யப்படுது. ராமானுஜர் சன்னதி மண்டபத்தை சுற்றியுமே பெரிய காம்பவுண்ட் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்குது. சுத்தி பாத்தீங்கன்னா கார்டனிங் கூட அமைச்சிருக்காங்க. சிதைக்கப்பட்ட சிலைகளும் அங்கங்கே பார்க்க முடியும். பில்லர் மண்டபம் கூட மெயின்டெனன்ஸ் இல்லாம அப்படியே தான் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு வரவங்க அப்படியே கோயிலுக்கு டைரக்டா போயிடுவாங்க. இந்த சன்னதிக்கு வழிபட்டு போக மாட்டாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராமானுஜர் சன்னதியை வழிபட்டதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போங்க. கோயிலோட அந்த காமன் சுவர்கள் பாத்தீங்கன்னா கோட்டையோட சுவர்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரியே தான் அமைச்சிருப்பாங்க. கோயில்ல 2 கோபுர என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒண்ணு கட்டி முடிக்கப்படாத நிலைமையில இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸ் காம்பவுண்டோட ஒட்டியபடியே தான் அமைச்சிருக்காங்க. இன்னொன்னு காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோபுர என்ட்ரன்ஸ். இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த கோபுரத்தையும். இந்த கோயில உள்ள பெருமாளை நம்ம தரிசனம் செய்யணும்னா இத்தனை படிக்கட்டுகள் நம்ம கடந்து வரணும் அப்படிங்கறத கோயிலோட படித்தத்துவம் விளக்குது. தரையில இருந்து கோபுரத்துக்கு நம்ம கடந்து வந்த 18 படிகள் பகவத்கீதையோட 18 அத்தியாயங்களை குறிக்கிறதாகவும், கோபுரத்துல இருக்கக்கூடிய 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறதாகவும், பலிபீடத்திலிருந்து கோயிலுக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வரக்கூடிய 8 படிகள் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை குறிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்கு நம்ம போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய 24 படிகள் காயத்ரி மந்திரத்துல உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறதாகவும் கோயிலோட படித்தத்துவம் விளக்குது. கோயிலோட காம்பவுண்டுக்குள்ளவே திவ்ய தீர்த்தம், வராக தீர்த்தம், குசகஸ்தி தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம்னு 7 தீர்த்தங்கள் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்குது. கிணறு வடிவிலையோ இல்லைன்னா குள வடிவிலையோ இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி காம்பவுண்டுக்கு வெளியே ஸ்வஸ்திகா தீர்த்தம் அப்படிங்கிறது இருக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. காம்பவுண்டுக்குள்ள குகை கோயிலும் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்க அந்த குகை கோயிலுக்கும் இந்த ஸ்வஸ்திகா தீர்த்தத்துக்கு போக முடியல. டீட்டெயிலா கோயிலை பத்தி பார்த்துட்டு போகாதனால. ஆனா நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம அந்த குகை கோயிலுக்கும் ஸ்வஸ்திகா தீர்த்தத்துக்கும் போய் பாருங்க. கோயிலுக்குள்ள போகும்போது இந்த லெஃப்ட் சைட் வழியோடி போனா நம்மாழ்வார் சன்னதி, பெருமாளோட சன்னதி, தாயார் சன்னதிக்கு போகலாம். இதே ரைட் சைட் போனீங்கன்னா லட்சுமி நரசிம்மரோட சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, காரிய சித்தி அனுமனோட சன்னதிக்கு போகலாம். இந்த கோயில் பெருமாளை பெரியாழ்வாரம், திருமங்கை ஆழ்வாரம் 24 பாசரங்கள்ல பாடி பெருமை சேர்த்திருக்காங்க. நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமணிகள் மங்களாசாசனம் செய்த கோயிலும் இந்த இடம் தான். ராமானுஜரோட சீடரான எங்கள் ஆழ்வார் பிறந்த இடமும் திருவள்ளரை தான். இந்த கோயில பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழமையானது அப்படின்னு. கோயிலோட வெள்ளரை அழைக்கப்படுற அந்த கர்ப்ப கிரகம் முதல்ல யாரால அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ராமாவதாரத்துக்கு 8 வம்சத்துக்கு முன்னாடி அயோத்தி நகரை ஆண்ட சிபி சக்கரவர்த்தியால தான் முதல்ல கோயில் கட்டப்பட்டிருக்குது. நாங்க இந்த கோயிலுக்கு வைகுண்ட ஏகாதசி டைம்ல தான் போயிருந்தோம். ரொம்ப பெருசா எந்த செலிப்ரேஷனுமே இல்ல. கருடாழ்வார்க்கும் சன்னதி ஒரு சின்ன மண்டபத்துல எழுப்பியிருக்காங்க. தாயார பங்கை செல்வி, பரிமள தேவி, செம்பகவல்லி, செங்கமலா கல்லின் பேர்ல அழைக்கிறாங்க. தாயார் பூங்கிணற்றுல தவம் இருந்த வேளையில திருமால் ஆதிபிரான் கோலத்துல காட்சி அளித்ததுனால பெருமாளை கிருஷ்ணரோட அம்சமா நினைச்சு பக்தர்கள் இந்த புண்டரிகாட்ச பெருமாளை
செங்கமல கண்ணன் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. தாயாரோட சன்னதி அந்த மண்டபத்திலேயே பில்லர் மண்டபத்திலேயே தசாவதார சன்னதி, பூரத்தாழ்வார், எங்கள் ஆழ்வார், இன்னும் பல ஆழ்வார்களுக்கும் சன்னதிகள் வந்து எழுப்பப்பட்டிருக்குது. இந்த கோயில்ல தாயாருக்கு தான் செங்கோலாட்சி, அதாவது முன்னுரிமை, முழு அதிகாரம், ஆதிக்கம் எல்லாமே தாயாருக்கு தான். அதுக்கு ஒரு பிராண கதையை வந்து தொடர்பு படுத்தி சொல்லலாம். ஒரு முறை வைகுண்டத்துல திருமாலும் திருமகனும் இருக்கிற நேரத்துல திருமகளின் அருளினால் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க திருமால் வந்து திருமகள்கிட்ட உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமகள் எனக்கு திருப்பார்கடல்ல எல்லா முன்னுரிமையும் முழு அதிகாரமும் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு திருமால் வந்து திருப்பார்கடலின் எல்லா உரிமையும் முதல் மரியாதையும் எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உனக்கு நீ கேட்ட வேண்டுதலுக்காக நான் உனக்கு பூலோகத்துல எப்போது நான் சிவி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேயருக்கும் அருள் புரியறனோ அந்த இடத்தின் முழு முன்னுரிமையும் முழு அதிகாரமும் உனக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் எல்லா உரிமைகளும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தையும் கொடுத்துடுறாங்க. பெருமாள் கொடுத்த அந்த வரத்தின்படிதான் இன்றும் இந்த கோயில நடக்கக்கூடிய எல்லா உற்சவத்திலையும் தாயாரை தான் முன்னிறுத்தி செல்வாங்களாம். அதுக்கப்புறம் தான் திருமாலை அந்த தாயாரை பின்தொடர்ந்து செல்ல வைப்பாங்களாம். அடுத்தது நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய போலாம். இந்த கோயில உள்ள பலிபீடத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பக்தர்கள் பலிபீடத்துக்கு முன்னாடி தங்களோட வேண்டுதல்கள் சொல்லிட்டு போவாங்களாம். வேண்டுதல்கள் வந்து நிறைவேறின உடனேயே பலிபீடத்துக்கு மேல திருமஞ்சனம் செஞ்சு பொங்கலிட்டு வழிபடுறாங்க. இது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம். பொதுவாகவே கோயில்கள்ல பலிபீடம், கொடிமரம், அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல சுவாமியை தரிசனம் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பலிபீடம் வெளியே இருக்குது, கோயிலுக்குள்ள கொடிமரம் இருக்குது, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய வெள்ளரை அழைக்கப்படுற கர்ப்ப கிரகத்துல சுவாமியை வந்து நம்ம தரிசனம் செய்யலாம். ஆனா டைரக்டா நம்ம தரிசனம் செய்ய முடியாது. சுவாமியோட பேசிங் என்னவோ பலிபீடத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனா சுவாமியை தரிசனம் பண்றதா இருந்தா அந்த வெள்ளரை அழைக்கப்படுற கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி ஓடிதான் போகணும். 2 வாசல்கள் இருக்கும், உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். ஏதாவது ஒரு வாசல் வழியா தான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கர்ப்ப கிரகம் தான் வெள்ளை நிற குன்று மேல உருவானது. அதனாலதான் இந்த இடம் திருவள்ளரை அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த திருவள்ளரைய சுற்றியுமே பாத்தீங்கன்னா புண்டரிகாச பெருமாள், கருடாழ்வார், கங்காதரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சுத்தியுமே பாத்தீங்கன்னா பல தெய்வங்களோட சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. உத்தராயண வாசல் வருஷத்துல தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும், தட்சிணாயன வாசல் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த தரிசனம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம். வெளிப்பிரகாரம் சுத்தியுமே கல் மண்டபம் இருக்குது, ஒரு கிருஷ்ணரோட சன்னதியும் இருக்குது. புண்டரீகன் அப்படிங்கிற யோகி இந்த கோயில உள்ள நந்தவனத்தில் உள்ள துளசியை கொண்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் பூஜைகள் செய்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த புண்டரீகன் யோகிக்கு பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்திருக்காங்க. அந்த நாள்லயே தான் இந்த பெருமாள் வந்து புண்டரிகாட்சன் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. கோயிலோட படித்தத்துவத்தின்படி இதுதான் லாஸ்டா உள்ள 24 படிகள். இந்த 24 படிகளை பினிஷ் பண்ணோம்னா பெருமாளை நம்ம டைரக்டா தரிசனம் செய்யலாம். கர்ப்பகிரகத்துல பெருமாள் 15 அடி உயரத்துல நின்ற கோலத்துல நமக்கு அருள்பாலிப்பாங்க. சுவாமியோட மேற்புறத்துல நின்ற கோலத்திலேயே சூரியனும் சந்திரனும் சுவாமிக்கு சாமரம் வீசுற மாதிரி வந்து நமக்கு அருள்பாலிப்பாங்க. சுவாமியோட இடது வலது சைடுல கருடனும் ஆதிசேஷனும் மனித வடிவில நமக்கு அருள்பாலிப்பாங்க. பூமாதேவியும் மார்க்கண்டேய மகரிஷியும் தவம் செய்யற கோலத்துல இடது வலது பக்கங்களை உட்கார்ந்தபடி நமக்கு அருள்பாலிப்பாங்க. மார்க்கண்டேய மகரிஷி பத்தி சொல்லியே ஆகணும். மார்க்கண்டேய மகரிஷி ஒரு சிவபக்தர். அவர் தனக்கு முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான நேர்ச்சி தவம் இருந்திருக்காங்க. அப்ப சிவபெருமான் வந்து ஸ்வேதகிரின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி தவம் செஞ்சா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லவே ஸ்வேதகிரின்னு அழைக்கப்படுற இந்த பகுதியில வந்து மார்க்கண்டேய மகரிஷி தவம் செஞ்சிருக்காங்க. அவர் தவம் செஞ்ச இடமா தான் இந்த கோயில இருக்கக்கூடிய குகை கோயில் சொல்லப்படுது. அடுத்ததா சக்கரத்தாழ்வார் சன்னதி, லட்சுமி நரசிம்மரோட சன்னதி, காரியசித்தி ஹனுமன் சன்னதிக்கு போகலாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள அனுமன் கிடையாது. ஏன்னா திருவள்ளரையில பெருமாள் வந்து ராமாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அருள்பாலித்ததுனால வெளியே இருக்கக்கூடிய காரியசித்தி ஹனுமனோட சன்னதி பின்வந்த நாட்கள்ல மன்னர்களால கட்டப்பட்டு இருக்குது. கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி அயோத்தி மாநகரை ஆண்ட சிபி சக்கரவர்த்தி, ராமாவதாரத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிபி சக்கரவர்த்தி வந்து சவுத் சைட்ல நிறைய அசுரர்கள் வந்து அட்டகாசம் செய்யறதுனால அவங்கள கொல்றதுக்காக பெரும் படையை திரட்டி கொண்டு இந்த பகுதியில வந்து தங்கிடுறாங்க. அப்ப போர் வீரர்களை வந்து எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்த ஒரு வெள்ளை பன்றி வந்து அப்படியே ஆங்காங்கே சுற்றி திரிஞ்சிருக்கு. கடைசியா திருவள்ளரை இந்த கர்ப்பகிரகம் எழுப்பப்படுறதுக்கு முன்னாடி வெள்ளை குன்று மாதிரி இருக்க இந்த பகுதியில ஒரு பொந்துக்குள்ள போய் அந்த வெள்ளை பன்றி நுழைஞ்சிருந்தது. உடனே சிபி சக்கரவர்த்தி வந்து இந்த பகுதியில தவம் செஞ்சுட்டு இருந்த மார்க்கண்டேய மகரிஷிட்ட வந்து கேட்கவே மார்க்கண்டேய மகரிஷி தான் அது பன்றி கிடையாது, அது பெருமாள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேருமே இந்த குன்றின் மேல இருக்கக்கூடிய பொந்துல வந்து பார்க்கவே
பெருமாள் வந்து அவங்க 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்திருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ராவணனை கொல்றதுக்காக புறப்பட்டு இருக்காங்க. அப்ப மார்க்கண்டேய மகரிஷி பெருமாளோட ராம அவதாரத்துல ராமர் ராவணனை கொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் கட்டும்படியும் ஆணையிட்டு இருக்காரு. அதனாலதான் சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் எழுப்புனதா கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. இங்கேயே கோயில இருக்கக்கூடிய இன்னொரு தீர்த்தம் மணவாள மாமுனிகளோட சன்னதி கூட இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்கண்டேய மகரிஷி தவம் செஞ்சதா சொல்லப்பட்ட அந்த குகை கோயிலுக்கும் கோயிலுக்கு வெளியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வஸ்தி கிணறுக்கும் கண்டிப்பா போங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.